பாபா எல்லா டிவோட்டிக்கும் மிராக்கள் நடத்தியிருக்கார். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு சின்ன கதை தான். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ் டீச்சர் திரு சுதாகர் அவர்கள் ஒரு நாள் ஒரு காலையில கேட்டார், தேவா உனக்கு தபலா வாசிக்க தெரியும் தானேன்னு கேட்டார். நான் வாசிப்பேன் சார் அப்படின்னு. நாங்க ஆலந்தூர்ல சென்ட் தாமஸ் மவுண்ட்ல அவர் வீடு. வாரம் நாங்க பஜன் நடத்துறோம் சத்ய சாய்பாபா மேல. நீ தபலா வாசிக்க வருவியாங்கன்னாரு. கண்டிப்பா வரேன் சார்னு. நான் ஏன் வரேன்னு சொன்னேன்னா, அவர் பாபா மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்காக வரேன்னு சொல்லல. ஏதாவது மார்க் ஏதாவது கொடுப்பாரோ எக்ஸாமினேஷன் நேரத்துல, ஏதாவது பாஸ் பண்ற அளவுக்கு ஏதாவது மார்க் கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லி அதுக்காக தான் சைக்கிள்ல தபலாவை கட்டிக்கிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்க மயிலாப்பூர்ல இருந்து அப்படியே மறிச்சுட்டு போறேன். ஆனா பாபா மேல நம்பிக்கை இல்லை, சுதாகர் மார்க் மேலதான், சாரோட மார்க் மேலதான் எனக்கு நம்பிக்கை. போனேன். அங்க ஒரு 5:30 மணி 6 மணிக்கு பஜன் ஆரம்பிச்சாங்க. பாபா போட்டோக்கு முன்னாடி நான் தபலா வச்சுட்டு வாசிக்கிறேன், இன்னொருத்தர் ஹார்மோனியம் வாசிச்சார். எல்லாம் ஒரு 50 பேர் இருப்பாங்க. பஜன் பாடிட்டே இருக்கும் பொழுது உச்சகட்டத்துல போகுது பஜன். ஸ்பீடா போயிட்டு இருக்கிற காலகட்டம். அந்த நேரத்துல அப்படியே சாய்பாபா திருவுருவ படத்திலிருந்து அப்படியே திருநீரு கொட்டுறத நான் கண்ணால பார்த்தேன். அப்படியே மழை மாதிரி கொட்டுது. நான் போகும்போது பாபா மேல நம்பிக்கை இல்லை. அந்த திருநீரு கொட்டும் போதே நான் தபலா வாசிக்கிறதே நிறுத்திட்டேன். ஆச்சரியத்துல நிறுத்திட்டேன். ஆனா அங்க இருந்து சைக்கிள்ல மயிலாப்பூர் வரைக்கும் வரும்போது பாபாவை நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். இப்படி ஒரு நிகழ்வா, இப்படி ஒரு ஆச்சரியமா, இப்படி ஒரு அதிசயமா அப்படின்னு அப்ப நினைச்சேன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அதற்கு பலன் கீதையிலே சொல்ற மாதிரி, பலனை எதிர்பார்க்காதே உன் கடமை இசைன்னு சொல்ற மாதிரி, பாபா இந்த படத்துக்கு இசையமைக்க எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்துற. நீ தபலா வாசிக்க அவ்வளவு தூரம் மிதிச்சு வந்தியடா சைக்கிள, இவ்வளவு மியூசிக் டைரக்டர் இருக்கும் போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரே பாபா. அந்த பகவானுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் அருள் பெற வாழ்வேன் என்று நிச்சயத்தை சொல்லிக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன்.